Hi, welcome to my channel Fitty 50. இன்னைக்கு நம்ம செகண்ட் டே ஆஃப் சீரீஸ் 12க்கு வந்திருக்கோம். கீழ் உடம்புக்கான அசைவுகள் தெரிஞ்சுக்கிற நாள் இல்லையா, அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க எக்ஸசைஸ் அகைன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இது 2 ஸ்டேஜாக நம்ம பார்த்துருக்கோம். அதாவது மினி ஸ்குவாட்ஸ்ன்னு ஒன்று பண்ணியிருக்கோம், அடுத்தது ஃபுல் ஸ்குவாட்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பண்ண போகிறது டீப் ஸ்குவாட்ஸ். அதாவது தர வரைக்கும் போய் உட்காந்துடணும், அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தான் மேலே வரப்போகிறோம். டீப் ஸ்குவாட்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், வயசானவங்களாலலாம் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சேரோ ஸ்டூலோ போட்டுட்டு அதில் உட்காந்து எழுந்துக்கலாம். இதுக்கு பதிலாக அப்படி பண்ணலாம். ஆனால் முடிகிறவங்க, அதாவது 20 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் கட்டாயம் பண்ண முடியும். ஃபிட்டாக உடம்பு வச்சுருந்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலேயும் இது பண்ண முடியும். நிறைய பேரால் 70களில் கூட பண்ண முடியாது. ஸோ இது எப்படி பண்ணி காமிக்கிறேன்றதை பாருங்கள். ஏன்னா சின்ன சின்ன டெக்னிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது வரைக்கும் டீப் ஸ்குவாட்ஸே பண்ணதில்லைன்றவங்க கட்டாயம் இப்படி பண்ண முடியும், உடம்பை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்க முடியும். அதுவும் இல்லாமல் இதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் பண்ணி காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஓகே, ஸ்டே டியூன்ட். டீப் ஸ்குவாட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இடுப்பு பகுதியை நல்லா மொபிலைஸ் பண்ணிடணும். ஒரு வார்ம் அப் செஷன். அதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு இடுப்பை லூஸ் பண்ணிக்கோங்க. இது பண்ணாமல் நீங்கள் ஸ்குவாட்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வலி எடுக்கும் அடுத்த 4-5 நாளைக்கு. ஸோ இப்படி கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு கம்பி இருக்குது, அதை தாண்ட போகிறோம்னு நினச்சிக்கோங்க. ஓகே, இது மாதிரி பண்ணுங்கள். ஸோ தட் இந்த ஹிப் ஜாயிண்ட் நல்லா மொபிலைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்குவாட் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, இந்த பக்கம் ஒரு 8 தடவையும் அடுத்த பக்கம் ஒரு 8 தடவையும் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த கால் இப்படி கொண்டு போயிட்டு இப்படி வந்து கீழே இறக்குங்க. ஓகே, டயக்னலாக போங்க, நேராக வாங்க, கீழே இறக்குங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு 8 தடவை பண்ணலாம். ஓகே, பேலன்ஸ்க்கு ஏதாவது பிடிச்சிட்டு கூட பண்ணுங்க, இல்லை இடுப்பில் கை வச்சுன்னு கூட பண்ணலாம். 8 தடவை ஆயிருக்கும் இல்லையா? ஓகே, அடுத்தது கொஞ்சம் ரொட்டேஷன்ஸும் பண்ணிடலாம். ஒரு ஃபியூ டைம்ஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் பண்ணிடுங்க. ஒரு 5-6 தடவை பண்ணுங்க ஒரு பக்கமும். ஓகே, ஏன்னா இந்த இடம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஆச்சுன்னா தான் நம்மளால் டீப் ஸ்குவாட்ஸ் பண்ணவே முடியும். இல்லைனா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், உடனே எழுந்துருவோம். டீப் ஸ்குவாட்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் அந்த இடத்துல இருக்கோமோ அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிப் ஜாயிண்ட்டை நம்ம பண்ணிட்டோம். இப்போ ஃப்ளெக்சிபிள் இந்த கால் முட்டி ஜாயிண்ட்டை கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிடலாம். ஓகே, எடுத்தோடனே டைரெக்டாக நம்ம டீப் ஸ்குவாட்ஸ் பண்ணக்கூடாது, அதுக்கான வேலை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் இப்படி வச்சு முட்டியில் கை வச்சுக்கோங்க, இப்படி சுற்றுங்க ஒரு 10 தடவை. பட்டம் போடுற மாதிரி தான். ஓகே, இப்போ கால் முட்டியை வார்ம் அப் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ இந்த சைடு ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸோ ஹிப் ஜாயிண்ட்டை பண்ணிட்டோம் வார்ம் அப், முட்டி ஜாயிண்ட்டை வார்ம் அப் பண்ணிட்டோம். இப்போ கால் ஆங்கிள் ஜாயிண்ட், ஏன்னா இந்த 3 ஜாயிண்ட்ஸையும் தான் இந்த டீப் ஸ்குவாட்ஸில் நம்ம இன்வால்வ் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இதை 3த்துக்கும் நம்ம முன்கூட்டியே சொல்ல போகிறோம். உங்களுக்கு பயங்கரமான ஒரு எக்ஸசைஸ் வரப்போகிறது, ரெடி ஆகுங்கன்னு. ஸோ அந்த முட்டி ஜாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ ரெடி ஆகுது, அதனால தான் பாருங்கள். இப்போ கால் ஆங்கிளுக்கு என்ன பண்ண போகிறோம் இந்த இடத்துக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொட்டேஷன்ஸ் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு 5 தடவை இந்த பக்கமாகவும் அடுத்த பக்கமாகவும் 5 தடவை பண்ணிடுங்க. 8 தடவை கூட பண்ணலாம். இப்போ இந்த பக்கம் ஓகே, இப்போ இந்த கால் பண்ணலாமா? ஆங்கிள் வந்து இப்போது சூடுபடுத்துகிறோம், வார்ம் அப் பண்ணுறோம். ஓகே, ஸோ தட் நம்ம மெயின் எக்ஸசைஸ் பண்ணும்போது அது வலி ஏற்படாமையோ அழுத்தம் ஏற்படாமையோ இருக்கும். அதனால் நமக்கு அடுத்த கொஞ்ச நாளைக்கு வலி இல்லாமல் வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ உடம்ப கொஞ்சம் ட்விஸ்ட்ஸும் பண்ணிக்கலாம். இது அப்பர் பாடிக்கானது, கொஞ்சம் வார்ம் அப் மாதிரி. மெயினாக கீழ் உடம்பை தான் நம்ம இன்வால்வ் பண்ணுறோம், பட் ஸ்டில் மேல் உடம்பும் நம்ம கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிடுவோம். ஓகே, ஓகே, இப்போ
இப்போ ரெடியாக இருக்கும், பண்ண ஆரம்பிக்கலாமா? ஸோ இந்த டீப் ஸ்குவாட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மினி ஸ்குவாட்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 தடவை மினியாக போயிட்டு வாங்க. ஓகே, இது நல்லா பண்ண முடியுதுன்றவங்க கொஞ்சம் நார்மல் ஸ்குவாட்ஸ், அதாவது சேர் லெவலுக்கு போயிட்டு வரலாம். பாருங்க, இந்த சேர் லெவலுக்கு போயிட்டு வாங்க. ஓகே, ஒரு 5 தடவை பண்ணிக்கோங்க. அடுத்தது டீப் ஸ்குவாட்ஸ். இதுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட்டோடையும் பண்ணலாம், சப்போர்ட் இல்லாமையும் பண்ணலாம். காலை நல்லா பெருசாகவே வச்சுக்கோங்க. ஓகே, அப்படி கீழே போயிடுங்க, உட்காந்துருங்க, அவ்வளோதான். எழுந்துக்கோங்க. முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. அப்படி முடியாதவங்க சப்போர்ட்டோட எப்படின்னு பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த சப்போர்ட் எடுத்துட்டு நான் டீப் ஸ்குவாட்ஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, எதையாவது பிடிச்சிக்கோங்க, உட்காருங்க, எழுந்துக்கோங்க, உட்காருங்க. ஈஸியாக இருக்கும் இப்படி பண்ணிங்கன்னா. எழுந்துக்கோங்க, காலை நல்லா இன்னும் பெருசாக கூட வச்சுக்கலாம். ஓகே, நல்லா உட்காருங்க. கொஞ்ச நேரம் இந்த பொசிஷன்லேயே இருங்க. இப்போ நீங்கள் கையை வேணாலும் விட்டு பாருங்கள். பின்னாடி உழற மாதிரி இருக்கீங்கன்னா பிடிச்சிக்கோங்க. ஓகே, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இப்படியே இருங்க. ஏன்னா இந்த பொசிஷன் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே, ஃபியூ செகண்ட்ஸ், 15 to 20 செகண்ட்ஸ் சப்போர்ட்டோடு இருங்க. மேபி கையை இப்படி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அனதர் ஒரு 10 செகண்ட்ஸ் இருக்கலாம். அதுக்கப்புறமா பிடிச்சிட்டு கூட நீங்கள் எழுந்துக்கலாம். இல்லை அப்படியே எழுந்துக்க முடியும்னாலும் எழுந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நடுவில் முடியலன்னும் போது உடனே நீங்கள் சப்போர்ட் தொடலாம். இப்போ சப்போர்ட் இல்லாமல் எழுந்துக்க பாருங்க. முடியலன்னா நடுவில் எப்போ வேணாலும் கையை வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ சுத்தமாக முடியாதவங்களுக்கு கால் கீழே சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது மாதிரி ஒரு பலகாவோ கல்லோ கீழே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஹீல் பகுதி, அதாவது குதிக்காலை அது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, 2 குதிக்காலையும். ஓகே, அப்போ பேலன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா உட்காருங்க. கையை இந்த முட்டிக்கு மேலே இந்த முட்டி வரா மாதிரி. ஓகே, காலோட முட்டியும் கையோட முட்டியும் சேர்ந்து இருக்க மாதிரி இப்படி இருங்க. சாஞ்சுதான் இருக்கும் உடம்பு, அதை பற்றி கவலை வேண்டாம் நமக்கு. ஓகே, இந்த இடத்துல சப்போர்ட் கொடுக்கறதால விழமாட்டோம். ஓகே, ஈஸியாக எழுந்துக்கவும் முடியும். பட் இனிஷியலாக ஏதாவது சப்போர்ட் கொடுத்து நீங்கள் எழுந்துக்கோங்க. ஓகே, 15 to 20 செகண்ட்ஸ் இந்த டீப் ஸ்குவாட் பொசிஷன்லேயே இருங்க. அப்புறமா எழுந்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ கீழே இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்து பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் டீப் ஸ்குவாட்ஸ். பாருங்கள், ஏன்னா விழமாட்டோம். பின்னாடி இந்த சப்போர்ட் இல்லைன்னா விழற மாதிரி இம்பேலன்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த கல் ஏதாவது ஒரு பலகாவோ கீழே வச்சுட்டு எழுந்துக்கும். ஓகே, ஸோ இந்த சப்போர்ட்டோடையே ஒரு 5 தடவை நம்ம பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காலை பிரித்து தான் வச்சுக்கிறேன், சேர்த்து வச்சுக்கல, காலை பிரித்து வச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் தென் இப்படி போய் உட்காந்துடலாம். ஒரு 5 செகண்ட்ஸ் விட்டுருங்க, எழுந்துக்கோங்க, திருப்பி உட்காருங்க, 5 செகண்ட்ஸ் விட்டுடலாம். அதுக்கப்புறம் எழுந்துக்கோங்க, திருப்பி உட்காருங்க. சப்போர்ட் இருந்தால் அதை பிடிச்சிட்டு கூட பண்ணுங்க. ஓகே, எழுந்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். கீழே நம்ம ஹீலுக்கு கீழே, அதாவது குதிக்காலு கீழே ஏதாவது பலகாயோ கல்லோ வச்சுட்டு பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அது இல்லாமல் அடுத்தது பண்ணணும். 5 தடவை பண்ணிட்டோமா? ஓகே, இப்போ இது எல்லாமே பண்ணலாம். அப்போ காலை நல்லா பிரித்து வச்சுட்டு இப்படி உட்காருங்க. உட்கார முடியுதா? உடம்பு சாஞ்சு தான் இருக்கும், ஏன்னா நமக்கு பேலன்ஸ் இல்லை. பின்னாடி போனால் விழுந்துருவோம், அதனால ஃப்ரண்ட்ல தான் இருக்கும். எழுந்துருங்க. எழுந்துக்கும் போது கையை எப்படி வேடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அதாவது தண்ணி இருக்கிறத இப்படி கிழிச்சிட்டு வந்தா மாதிரி பண்ணிங்கன்னா பேலன்ஸ் கிடைக்கும். ஓகே, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அந்த கல் இல்லாமல். பட் பழக்கம் தான், எல்லாம் பழகிட்டேன்னா வந்துடும்.
இன்னும் ஒரு தடவை பண்ணிடலாம். 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான், முடிச்சிட்டோம். ஆனால் இது பண்ணுறதுக்கே கஷ்டன்றவங்க ஒரு ஸ்டூல் போட்டுக்கோங்க சின்னதாக. ஃபஸ்ட்டு அதில் போய் உட்காருங்க கொஞ்ச நேரம், அப்புறம் வாங்க. அப்புறம் அந்த ஸ்டூலோட பாதி பக்கம் மட்டும், இங்கே ஸ்டூல் இருக்கதான் நினச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டூல் முழுசாக உட்காடுறோம் பின்னாடி போட்டு. ஸ்டூலுக்கு பாதி உடம்பு ஸ்டூலில் உட்காரணும், மீதி பாதி உடம்பு வெளியில் இருக்க மாதிரி வச்சு உட்காருங்க. மேலே வாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூலை எடுத்துருங்க, ஆனால் ஸ்டூல் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உட்காருங்க, மேலே வாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த மாதிரி கல் வச்சு பண்ணணும், கல் இல்லாமல் பண்ணணும், இல்லை சப்போர்ட்டோட பண்ணணும், செவரோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ராங் கம்பி இருந்ததுன்னா. அதுக்கப்புறம் தனியாக பண்ணுங்க, இல்லை தனியாக பண்ண வரலன்னா இந்த சப்போர்ட்டோடையவாவது பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான், பண்ணி முடிச்சிட்டோம். இந்த டீப் ஸ்குவாட்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி எப்படிலாம் ஈஸியாக பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சப்போர்ட்டோட பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் இதில் எது உங்களுக்கு கிளிக் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது எவ்வளோ தடவை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10லேருந்து 15 தடவை இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது முதல் வாரத்தில் பண்ணலாம். இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 5 தடவைன்னு பண்ணலாம். அதுக்கு அடுத்த வாரம் 10 தடவை, அதுக்கு அடுத்த தடவை 15 தடவை. ஸோ இவ்வளோ பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 நாள் இந்த ஸ்குவாட்ஸை 15 தடவை நீங்கள் பண்ணுங்கள். உங்களோட ரொட்டீன் எக்ஸசைஸோட பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ ஸ்குவாட்ஸ் ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது. அதுவும் டீப் ஸ்குவாட்ஸால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்ன நான் சொல்கிறேன், அதை கேளுங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்பைனல் கார்டை டீகம்ப்ரெஸ் பண்ணுமா. எப்பயுமே நம்ம உட்காந்து தான் மோஸ்ட்லி இருக்கும். பொதுவாகவே நம்ம ஸ்பைனல் கார்டு கம்ப்ரெஷன்லேயே இருக்குது, அதாவது நசுக்கியே வச்சுருக்கோம். ஏன்னா உட்காரறோம், மோஸ்ட்லி ஏதாவது நடப்போம், அவ்வளோதானே தவிர நடக்கும்போது அது ரிலாக்ஸ்டாக இருக்கும், பட் அது ஸ்ட்ரெச் ஆகாது. இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா முதுகு நமக்கு வளையுது இல்லையா, அப்போ ஸ்பைனல் கார்டும் சேர்ந்து இப்படி வளையும். ஸோ டீகம்ப்ரெஷன் ஆனால் அதில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இருக்கும். ஸோ முதுகு வலி இருக்கவங்களுக்கு இது பண்ணும்போது கட்டாயம் முதுகு வலியிலேருந்து ரிலீஃப் இருக்கும். அடுத்து வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இது காலுக்கான மெயின் எக்ஸசைஸ். காலுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும், வலு ஏற்படுத்தும். இதை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்கள் காலெல்லாம் ஸ்ட்ராங்காக ஆக போகுது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 3 ஜாயின்ஸும் இன்வால்வ் பண்ணுறோம், அத்தனை மசில்ஸையும் இன்வால்வ் பண்ணுறோம். கட்டாயம் இது ஒரு காம்பவுண்ட் எக்ஸசைஸ், மெட்டபாலிக் எக்ஸசைஸ். அதுவும் இல்லாமல் இது பண்ணி முடிச்சு இப்போவே பார்த்தீங்கன்னா எனக்கே அவ்வளோ வேர்த்து கொட்டி ஹார்ட் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸும் தான். சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். என்னெல்லாம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறோமோ அவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம இருக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணுறதனோட நோக்கமே என்னென்னா ஹார்ட் ரேட்டை அதிகப்படுத்தணும், அதன் மூலமாக சர்க்குலேஷன் அதிகப்படுத்தணும். சர்க்குலேஷன் அதிகமாக போகிறதுனாலே ரத்த ஓட்டம் உடம்புல எல்லா இடத்துக்கும் ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ அப்போ டெபாசிஷனே இருக்காது. மெதுவாக சர்க்குலேஷன் போச்சுன்னா தான் ஸ்டாக்னேஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால்லாம், ரத்த குழாய் உள்ள கொலஸ்ட்ரால் தங்க ஆரம்பிக்கும், படிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம டெய்லி சுறுசுறுப்பாக உடம்பை இயக்கினோன்னா, ஹார்ட்டை வேகமாக துடிக்க விட்டோம்னா, ரத்த ஓட்டம் வேகமாக போகும்போது எல்லாம் அடிச்சுன்னு போயிடும். மழை பெய்யும் போது எப்படி வெள்ளம் பெருக்கெடுத்து போச்சுன்னா கூட இருக்கிற குப்பைகள் அனைத்து பொருளையும் சேர்த்து கொண்டு அடிச்சுன்னு போயிடுமோ, அது மாதிரி தான் சர்க்குலேஷன் அதிகப்படுத்த கொலஸ்ட்ராலோட டெபாசிஷன் பிளட் வெசல்ஸ்குள்ளே படியறத கம்மிப்படுத்துகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ டெபாசிஷன் ஆகுறதுனாலே நம்ம வேலை இல்லாமல் உட்காந்துருக்கோம், சர்க்குலேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா உள்ள ரத்த குழாயில் பார்த்தா படிமானம் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால தான் வயசாகும்போது பார்த்தீங்கன்னா ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டிருக்கு. அது பிரெயினாக இருந்தாலும் சரி, ஹார்ட்டாக இருந்தாலும் சரி, கிட்னிஸாக இருந்தாலும் சரி, இல்லை காலுக்கு போகிற ரத்த குழாய், இதிலெல்லாம் உள்ள படிகிற கொலஸ்ட்ரால் அண்ட் கால்சியம் தான் நமக்கு பிற்காலத்தில் டிசீஸாக வருது. ஸோ அதெல்லாம் பிற்காலத்தில் இல்லாமல் இருக்கணும்னா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய, சர்க்குலேஷன் அதிகப்படுத்தக்கூடிய இந்த மாதிரி ஏரோபிக் எக்ஸசைஸை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உள்ள தங்கக்கூடிய கொலஸ்ட்ரால் ஆனது, அதாவது ரத்த குழாய் உள்ள தங்கக்கூடிய கொலஸ்ட்ரால் ஆனது தங்காமல் அட்லீஸ்ட் மினிமலாக டெபாசிட் ஆகி நம்ம வயசானாலும் ரத்தம் போயிட்டு வரத்துக்கு அந்த குழாய் உள்ள இடம் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இது புரிஞ்சுட்டீங்களா இந்த கான்செப்டை இன்னைக்கு? வெரி குட். அடுத்த பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது கோரையும் நல்லா என்கேஜ் பண்ணும், டார்சோவையும் என்கேஜ் பண்ணும். அதாவது இந்த பகுதியை மொத்தம் நம்ம உட்காந்து வளைச்சிட்டு திரும்பி கொண்டு வரோம் இல்லையா, இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் நல்லா கரெக்ஷன் பண்ணுமா. கூன் விழுந்து குறுகி உடம்பு இருக்கவங்களுக்கெல்லாம் இது கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். இது மட்டும் கிடையாது, க்ரோத் ஹார்மோன் அப்படிங்கிறத இது என்ஹான்ஸ் பண்ணும். இந்த பொசிஷனில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா
growth ஹார்மோன்ஸ் அதிகமாக செக்ரேட் ஆகும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த எக்ஸசைஸான டீப் ஸ்குவாட்ஸை கட்டாயம் நீங்கள் உங்களோட ரொட்டீன் எக்ஸசைஸில் இன்கார்பரேட் பண்ணணும் தானே, பண்ணிவிடுங்க. இன்னைக்குலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி பழக ஆரம்பித்து நாளடைவில் அதை டெய்லி நீங்கள் பண்ணுற மாதிரி ஒரு 2 தடவையாவது பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு நான் புது மூவோட உங்களெல்லாம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் Fitty 50. Bye.